டெனண்ட்டுக்கு என்ன விதமான டிஃபென்ஸ் இருக்குது? ஒரு ஆர்எல்டிஓபி போடுறாங்க, இல்லை ஒரு கமர்ஷியல் டெனண்ட்டுக்கு கமர்ஷியல் கோர்ட்டில் எவிக்ஷன் கேஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு டெனண்ட்ஸை வந்து என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குது, என்னென்னமான ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றணும், உங்களுடைய உரிமைகள் என்ன மாதிரி நீங்கள் கேஸை கையாடினா ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை சாதுரியமாக சமாளிக்க முடியும், உங்களுக்கு டிஃபென்ஸ் என்ன, நீங்கள் உங்களுக்கு பாதகமான விஷயங்கள் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய உரிமைகளை தெரிஞ்சுக்கிற விஷயமாக உள்ள வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. எதுக்காக நம்ம டெனண்ட் வந்து அவங்களோட டிஃபென்சஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன்றது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. லீகல் சேஃப்கார்ட்ஸ் வந்து டெனண்ட்டோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு த்ரூ அவுட் த ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் வந்து லீகல் லா வந்து உங்களுக்கு வந்து டெனண்ட்ஸோடைய ரைட்ஸை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஸ்டாச்சுட்டரி ப்ரொசீஜரல் தெரிஞ்சிருந்ததுன்னா டிஃபென்ஸை கரெக்டாக அவைலபிள் பண்ணி ஃபோரத்தில் கரெக்டாக நடத்துறதுன்றது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு ஃபோரத்துலேயும் ஒவ்வொரு விதமான டிஃபென்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கோர்ட்டில் வந்து ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றணும். ஸோ அந்த எந்த கோர்ட்டில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றணுன்றதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு பண்ணணும். இப்போ தவறான ஒரு டிஃபென்ஸை தவறான கேஸ் எடுத்துட்டிங்கன்னா அப்போ வந்து அந்த கோர்ட்டில் கேஸ் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த கோர்ட்டு அதுக்கு எந்த மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்த்து கரெக்டான முறையில் டிஃபென்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம கேஸில் உங்களோட உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. லீகலாக வந்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் லேண்ட்லார்டுக்கும் எவ்வளோ சாதகமாக இருக்கோ அதே மாதிரி டெனண்ட்டுக்கும் சாதகமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் கேஸை கரெக்டாக நடத்தி உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். 2 ஃபோரம்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது. ஸோ கமர்ஷியல் கோர்ட்டில் ஒரு மாதிரி டிஃபென்ஸ் இருக்குது, ரெண்ட் கோர்ட் பொறுத்த வரைக்கும் வேறு டிஃபென்ஸ் இருக்குது. இப்போ ரெண்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டாச்சுட்டரி ஃபோரம் இது இந்த கோர்ட்டுன்றது. அது வந்து இந்த தமிழ்நாடு ரெண்ட் ஆக்ட் 2017 கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரெண்ட் கோர்ட்டு. இங்கே வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் பேஸ் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்கோப் ஆஃப் என்கொயரி. அது என்கொயரியை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக தான் பண்ணுவாங்க. அப்புறம் அது வந்து சம்மரி ப்ரொசீடிங்ஸ் நடக்கும், ரொம்ப ஸ்பீடாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த டிஃபென்ஸு இங்கே உள்ள டிஃபென்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோ டிஃபென்ஸ் தான் பண்ண முடியும், ரொம்ப குறுகலான ஒரு டிஃபென்ஸை தான் இங்கே ரைஸ் பண்ண முடியும். இது கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்தவரை அங்கே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு சிவில் கமர்ஷியல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் அங்கே வந்து டீட்டெயில்டு என்கொயரி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வைடர் டிஃபென்ஸ் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரிக்ட் டைம் லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்புறம் டீட்டெயில்டு ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ணுறதுக்கு பண்ணலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் சிவில் லா ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே எவிக்ஷன் கேஸ் மட்டும் இல்லாமல் வாடகை பாக்கி, நஷ்டஈடு, வேறு ஏதாவது அமௌண்ட்டு தர வேண்டியிருக்கு, வேறு ஏதாவது ரிலீஃப் கேட்கணுன்னா அதையும் சேர்த்துங்க கிளைம் பண்ணலாம். அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ப்ராடர் ஸ்கோப் இருக்குது. லீகல் ஆர்குமெண்ட்ஸ்லாம் லென்த்தி ஆர்குமெண்ட் பண்ணலாம், எல்லா விதமான டிஃபென்ஸும் ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்எல்டிஓபியில் என்ன மாதிரி டிஃபென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின்டைனபிலிட்டியை சேலஞ்ச் பண்ணுறது. கேஸ் மெயின்டைனபிலிட்டி கிடையாது, இந்த கேஸ் மெயின்டைனபிலிட்டி கிடையாது அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுறது. அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டிஃபென்ஸு. ஸோ அந்த வகையில் என்ன டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, லேண்ட்லார்ட் டெனன்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை டினை பண்ணலாம். அப்படி எங்களுக்கு லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் இல்லை, அப்படி ஒரு லேண்ட்லார்ட் டெனண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணும்போது அதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பெட்டிஷனர் ஸ்டேட்டஸ் அஸ் லேண்ட்லார்ட். நீங்கள் வந்து லேண்ட்லார்டுன்ற பேஸில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிக அருகதை கிடையாது, ஒரு லேண்ட்லார்டாக இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து இம்ப்ளீட்மெண்ட், அதாவது கேஸில் யார் பார்ட்டியாக சேர்த்துருக்காங்களோ அதை கரெக்டான பார்ட்டியாக சேர்க்கல, கரெக்டான சேலஞ்ச் பண்ணி பண்ணல, பார்ட்டியை கரெக்டாக இம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டையும் முன்னுக்கு வைக்கலாம். அப்புறம் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த கேஸுக்குள்ளே இந்த ப்ரிமிசஸ் வந்து இந்த இதில் கவர் ஆகாது, இந்த ஆக்டில் கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டைனபிலிட்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டிஃபென்சஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ஷன் 21 சொல்லப்பட்ட கிரவுண்ட்ஸ்
அது மீட் அவுட் ஆகலை அப்படின்னு பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்எல்டிஓபி போடுற போது 21 செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கிரவுண்ட்ஸை சொல்லி தான் காலி பண்ண சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு வில்ஃபுல் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, நாங்கள் ரெண்ட்டை பேமெண்ட் பண்ணிட்டோம், ரெண்ட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கிரவுண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். இப்போ மற்ற கிரவுண்ட்ஸ் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த போனஃபைட் ரெக்யர்மெண்ட் இல்லை, அப்புறம் வந்து மெட்டீரியல் ஏதாவது ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது அவங்கள வயலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு வயலேஷன் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸை ரைஸ் பண்ணலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா ப்ரொசீஜரல் டிஃபென்சஸ் அதை ரைஸ் பண்ணலாம். வந்து அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணலை, கரெக்டாக இது பண்ணலை, நோட்டீஸ் சரியாக கொடுக்கல, லிமிட்டேஷன் இஷ்யூஸ் இருக்குது, அப்புறம் வந்து சட்டத்தில் சொல்லப்பட்ட ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணலை, நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெண்ட் ஆக்ட் ப்ரொசீஜர்ஸு அல்லது இம்ப்ராப்பராக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி நீங்களாம் கூட டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதை பொறுத்தவரைங்கன்னா டெனண்ட் கேனாட் எக்ஸ்பேண்ட் ஸ்கோப் ஆஃப் த ஸ்டாச்சுஸ். சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்குள்ளே தான் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ண முடியுமே தவிர சட்டத்தை மீறின விஷயங்களோ சட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரியோ நீங்கள் பண்ண முடியாது. ஆர்எல்டிஓபி வந்து இஸ் நாட் அ சிவில் கோர்ட் சப்ஸ்டிடியூட். அது வந்து ஆர்எல்டிஓபின்னு சிவில் கேஸ் மாதிரி கிடையாது. அது ஒரு ஷார்ட் அண்ட் சம்மரி ப்ரொசீஜர் கிரியேட்டட்ன்றது ஸ்பெஷல் ஆக்ட். டெனண்ட்டு என்னென்ன மாதிரி ஆர்குமெண்ட்டை வைக்கக்கூடாது ஆர்எல்டிஓபியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஸ்பியூட்ஸை உள்ளே கொண்டுட்டு போகிறது. இப்போ வந்து ஓனர்ஷிப் இடையிலோட டைட்டில் வந்து அதை வந்து இந்த ஆர்எல்டிஓபியில் டிசைட் பண்ண முடியுமான்னா அதை டிசைட் பண்ண முடியாது. கொஸ்டின் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ப்ராப்பர்ட்டி டைட்டில் cannot be adjudicated in the rent control proceedings. ஸோ ஓனர்ஸ் அவரா அந்த விஷயங்களை வந்து இந்த ரெண்ட் கோர்ட்டில் டிசைட் பண்ண முடியாது. அப்புறம் ஓனர்ஷிப் கிளைம்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஓனர்ஷிப் இஷ்யூஸ் இருந்தது, அதெல்லாம் வந்து அவுட் சைட் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி அத்தாரிட்டி, அதுக்கு வந்து ஆர்எல்டிஓபி ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அப்புறம் பார்ட்டிஷன் டிஸ்பியூட்ஸ், இப்போ வந்து பார்ட்டிஷன் டிஸ்பியூட் இருந்ததுன்னா அது வந்து சிவில் கோர்ட்டில் தான் டிசைட் பண்ணக்கூடிய விஷயமே தவிர அதை வந்து அந்த மாதிரி விஷயங்களை இந்த கோர்ட்டில் ரைஸ் பண்ண முடியாது. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் சிவில் ரைட்ஸ், இப்போ காம்ப்ளெக்ஸ் சிவில் ரைட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் வந்து இந்த ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டிக்கோ அல்லது ரெண்ட் கண்ட்ரோல் ப்ரொசீடிங்ஸுக்கோ ஸ்கோப்புக்கு எக்ஸீடான விஷயம், அதையும் இந்த கோர்ட்டில் ரைஸ் பண்ண முடியாது. அப்புறம் ரெண்ட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நேரோ ஸ்கோப் தான் இருக்குது. அது ஸ்டாச்சூட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ, அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் செயல்படும், அந்த ஸ்பீடுக்குள்ளே தான் செயல்படும், அதுக்கு இந்த எஃபிஷியன்சிக்குள்ளே தான் செயல்படும். டெனண்ட்டுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா டிஃபென்சஸை வந்து இந்த கிரவுண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கிரவுண்ட்ஸு தான் நீங்கள் டிஃபென்ஸாக இல்லை இருக்குது அப்படின்றத ப்ளீட் பண்ண முடியுமே தவிர அதை தவிர்த்து அது இல்லாத விஷயங்களை வந்து இந்த கோர்ட்டில் கொண்டுட்டு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர்ஃபுல் டிஃபென்சஸ் அவைலபிள். இங்கே வந்து நீங்கள் ஜூரிஸ்டிக்ஷனை சேலஞ்ச் பண்ணலாம், சப்ஸ்டான்சிவ் டிஃபென்ஸு அப்படியே ரைஸ் பண்ணலாம், அப்புறம் மானிட்டரி கிளைமை கூட டிஃபென்ஸாக ரைஸ் பண்ணலாம். இப்போ ஜூரிஸ்டிக்ஷனல் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து கமர்ஷியல் டிஸ்பியூட் இல்லை, இங்கே வந்து ரெண்ட் ஆக்ட் தான் அப்ளிகபிள் ஆகும், இந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த ரெண்ட் ஆக்ட் அப்ளிகபிளான இந்த கமர்ஷியல் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் பாராக இருக்குது, அப்புறம் ஸ்பெசிஃபைடு வேல்யூ இல்லை, இங்கே கேஸ் கோர்ட்டுக்குள்ள வேல்யூ இல்லை, அப்புறம் வேல்யூஷன் இம்ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க, சரியான கோர்ட் ஃபீஸ் பண்ணல, இப்படி இந்த மாதிரி விஷயங்களால் ஜூரிஸ்டிக்ஷனல் சேலஞ்சாக ரைஸ் பண்ணலாம். சப்ஸ்டான்சிவ் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா லீஸை வந்து ஒழுங்கான முறையில் டெர்மினேட் பண்ணல, அப்புறம் வந்து டெர்மினேஷன் பண்ணதை வெய்வ் பண்ணிட்டாங்க, அப்புறம் டெர்மினேஷன் பண்ணதை அப்புறம் அதுக்கப்புறம் லீஸ் ரெனியூ பண்ணியிருக்காங்க, அப்புறம் அந்த டெனண்ட் வந்து ஹோல்டிங் ஓவர் ரைட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து டெனண்ட் டெர்மினேஷன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டை அக்செப்ட் பண்ணதுனால டெனண்ட்ஷி கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரைஸ் பண்ணி சப்ஸ்டான்ஷியல் டிஃபென்சஸ் கூட இந்த நம்ம வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் ரைஸ் பண்ணலாம். அப்புறம் மணி கிளைம் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வேல்யூ அரைவ் பண்ணாங்க, ஒரு அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் கிளைம் பண்ணுறாங்கன்னா அந்த வேல்யூஷன் கரெக்ட் சரியானது இல்லை, அப்புறம் லிமிட்டேஷன் பீரியடுக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணல, லிமிட்டேஷன் பீரியட் முடிஞ்சு போச்சு, அப்புறம் செட் ஆஃப் எனக்கு அவங்க இவ்வளோ தரணும், எங்களுக்கு நெஸ்டட் இவ்வளோ தரணும், அதை நாங்கள் செட் ஆஃப் பண்ணுறோம், அப்புறம் ஏன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்துருக்கேன், அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்புறம் பெனால்ட்டி கிளாஸஸ்லாம் சரியாக செல்லுபடி ஆகாது, அது நாட் என்ஃபோர்ஸபிள், அந்த மாதிரி விஷயங்களோட இந்த மணி கிளைம் டிஃபென்சஸாக நம்ம வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் ரைஸ் பண்ணலாம்.
அப்புறம் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ப்ரொசீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்போவுமே வந்து கமர்ஷியல் ப்ரொசீடிங் ஆஃபர் டெனன்ட் ஸ்பெசிஃபிக்கலி ப்ராடர் டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அது வந்து எப்போவுமே வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் வந்து டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடரான டிஃபென்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது. அது அப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் ஆர்டர் 7 ரூல் 11 சிபிசியில் சொல்லப்பட்ட எல்லா விதமான கிரவுண்ட்ஸு கூட நம்ம வந்து ஒரு ரைஸ் பண்ணி இந்த கமர்ஷியல் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை டிஃபென்ஸ் பண்ணலாம். கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ சிபிசி அப்புறம் கமர்ஷியல் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா ப்ரொடெக்ஷனும் வந்து டெனண்ட்டுக்கு வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் அப்ளை பண்ணலாம், அதை இன்வோக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ப்ளீடிங்ஸ், இந்த கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணும்போது ப்ளீடிங்ஸ் டிஃபெக்டிவாக இருந்தால் அதை டிஃபெக்டிவ் ப்ளீடிங் அப்படின்றத கூட அந்த சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பிளைண்ட்டில் வந்து ஒரு கிளைம் பண்ணுறது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இம்ப்ராப்பராக இருக்குது, அது ஆப்ஜெக்டே ஒரு தப்பாக இருக்குது, அது ஐடென்டிட்டி தப்பாக இருக்குதுன்னா நீங்கள் அதை வந்து ஒரு டிஃபெக்டிவ் ப்ளீடிங்ஸை ரைஸ் பண்ணி அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிரவுண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஆர்டர் 11. ஸோ ஆர்டர் 11 சிபிசியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ஃபோர்ஸ் மேண்டேட்ரி டாக்குமெண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட். ஸோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, ஒரு கிளைமுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னதெல்லாம் அவங்க கரெக்டாக கோர்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அதில் பண்ணலைன்னா அதையே நீங்கள் ஒரு டிஃபென்ஸாக எடுத்துக்கலாம். அப்புறம் டிலே பை பிளைண்டிஃப் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாருந்தா ஒரு இன் டைமில் ஃபைல் பண்ணணும். ஒரு ரொம்ப தேவையில்லாமல் டிலே பண்ணி ஃபைல் பண்ணுறது, அப்புறம் வந்து அதை வந்து லேண்ட்லார்டுக்கு அதே ஒரு டிஃபென்ஸாக ரைஸ் பண்ணி அதை கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நான் டிஸ்க்ளோசர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அதுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் பிளைண்டிஃப் ஃபைல் பண்ணணும். அப்படி ஃபைல் பண்ணலன்னா அதையே நீங்கள் ஒரு டிஃபென்ஸாக வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையே இம்ப்ராப்பராக பண்ணலை, ப்ராப்பராக பண்ணலை, இம்ப்ராப்பராக இருக்குது, தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரைஸ் பண்ணலை, கொடுக்கல, ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஒரு டிஃபென்ஸாக டெனன்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் சொல்லிடணும். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டிலே இருந்தால் கூட அதையும் சொல்லணும். அப்படி அது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டிலேயாக ஃபைல் பண்ணிங்கன்னா அதுவே வந்து நீங்கள் டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமையோ உங்களுக்கு டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணுற உரிமையை ரத்து செய்யக்கூடிய விஷயமாக கூட. இந்த ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிட்டிவ் டிஃபென்ஸ், அதாவது வந்து இப்போ ஆர்எல்டிஓபி கமர்ஷியல் கோர்ட்டுக்கு உள்ள ரெண்டு கோர்ட்லேயும் டிஃபென்ஸ் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் த டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல்டிஓபியை பொறுத்த வரைக்கும் அங்கே நேரோ ஒரு டிஃபென்ஸ் தான் இருக்குது, ஸ்டாச்சுட்ரி டிஃபென்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும்னா வைட் டிஃபென்ஸ் இருக்குது, அங்கே வந்து ஃபுல் சிவில் லாவும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜரல் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்எல்டிஓபியில் ரொம்ப ஸ்பீடாக கேஸ் நடக்கும், சம்மரி ப்ராசஸ் தான் நடக்கும். இது வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ட்ரிக்ட் டைம்லைன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுனால டீட்டெயில்டு கேஸ் நடத்தும், ஸ்பீடு அந்த அளவுக்கு நம்ம போகாது. அப்புறம் மணி கிளைம் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மணி கிளைம் வந்து ஆர்எல்டிஓபியில் ரொம்ப லிமிட்டட் கிளைம் தான் இருக்குது. பட் இதை கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரிஹென்சிவ் டிஃபென்ஸ் ரொம்ப இருக்குது. அடுத்தது ஜூரிஸ்டிக்ஷன் அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்எல்டிஓபியில் ரொம்ப லிமிட்டட் கிரவுண்ட்ஸ் தான் இருக்குது. பட் இது கமர்ஷியல் கோர்ட்டில் ஸ்ட்ராங் த்ரெஷ்ஹோல்டு டிஃபென்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் டைட்டில் ஓனர்ஷிப் இஷ்யூஸை வந்து நீங்கள் ஆர்எல்டிஓபியில் ரைஸ் பண்ண முடியாது, பட் நீங்கள் வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் ரைஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸை மட்டும்தான் இங்கே ப்ரொடெக்ஷன் பண்ணும். அங்கே வந்து கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல் சிபிசி ப்ரொடெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் விச் ஃபோரம் யுவர் கேஸஸ் இன் டிட்டர்மைன்ஸ் யுவர் என்டையர் டிஃபென்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வந்து எந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது, எந்த கேஸ் மாதிரி கேஸ் நடக்குதுன்றதை பொறுத்து நீங்கள் உங்கள் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலா பண்ணால் அதை வச்சு நீங்கள் கேஸை நல்லபடியாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து சாய்ஸ் ஆஃப் ஃபோரம் ஃபண்டமெண்டலி சேஃப் அண்ட்ஸ் அவைலபிள் லீகல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொசீஜரல் ரைட்ஸ். ஸோ எந்த கோர்ட்டில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபண்டமெண்டல் சேஃப் வச்சு பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிருந்தால் அது லீகல் ப்ரொடெக்ஷனும் ப்ரொசீஜரல் ரைட்ஸையும் நம்ம சேஃப்கார்ட் பண்ணி கேஸை நம்ம நல்லபடியாக நடத்தி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். டெனன்ட்ஸ் வந்து காமனாக ஒரு பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன இந்த கமர்ஷியல் கோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து சம்மன்ஸை இக்னோர் பண்ணிடுவாங்க.
கோர்ட்லேருந்து சம்மன்ஸ் வந்ததுன்னா நமக்கு என்ன பக்கம் அட்டன் பண்ணி எடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறது. ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, கோர்ட்டில் எக்ஸ்பார்ட்டியே பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் கேஸில் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை இழக்கக்கூடிய வாய்ப்பாயிடும். அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா லேட்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண என்ன ஆகும்னா, அப்புறம் வந்து அந்த உங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நீங்கள் கேஸை டிஃபென்ஸ் பண்ணுற வாய்ப்பே போயிடும். அப்புறம் கேஸே உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வரக்கூடிய ஒரு ஃபேட்டல் ப்ரொசீஜர் ஏரல் வந்து கடைசியில் நீங்கள் கேஸே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்துடும். டிஃபென்ஸை ரைஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும். மூணாவதாக டெனன்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன, ரைசிங் irrelevant டிஃபென்சஸ். ஸோ கமர்ஷியல் கோர்ட்டில் என்ன மாதிரி டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணணுன்றதை விட்டுட்டு ஆர்எல்டிஓபியில் ரைஸ் பண்ணக்கூடிய டிஃபென்ஸை கொண்டு எங்கே ரைஸ் பண்ணுவாங்க. இல்லை இதையும் ஆர்எல்டிஓபி டிஃபென்ஸையும் சிவில் டிஃபென்ஸையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு கோர்ட்டோடைய க்ரெடிபிலிட்டியும் டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு கோர்ட்டே உங்களை வந்து உங்களுக்கு எதிராக ஒரு வெறுப்படையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி அதனால் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது. நாலாவது மிஸ்டேக் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன பார்த்தா மிக்சிங் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ வந்து இதையும் கோர்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணி ஆர்எல்டிஓபி டிஃபென்ஸையும் ரைஸ் பண்ணி சிவில் கோர்ட் ஆர்குமெண்ட்டையும் ரைஸ் பண்ணி ரெண்டையும் குழப்பி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கேஸையே சரியாக புரிஞ்சிக்காமல் கேஸையே வீக் பண்ணி உங்கள் கேஸையே உங்களுக்கு எதிராக திருப்பி விடுறது. ஸோ இதுதான் இந்த 4 விதமான மிஸ்டேக்ஸ் வந்து டெனன்ட்ஸ் வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அதுக்கு உண்டான கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸை வந்து கரெக்டான ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது இன் டைமில் இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். டைம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் 2 கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் டிலே பண்ணீங்க இப்போ அதனால் ப்ரொசீஜரல் ரைட்ஸையும் உங்களோட டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடும். அப்புறம் வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப்டு டைம் லிமிட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா சூஸ் ஃபோரம் ஸ்பெசிஃபிக் டிஃபென்ஸ். எந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்போ அதுக்கு அந்த கோர்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உங்களோட ஆர்குமெண்ட்டை வந்து டெய்லர் யுவர் ஆர்குமெண்ட் டு த கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன். எந்த கோர்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்குமெண்ட் ரைஸ் பண்ணணுன்றதை முக்கியமாக பார்த்துக்கணும். ஆர்எல்டிஓபி ரிக்வெஸ்ட் ஸ்டாச்சூட்ரி கிரவுண்ட்ஸ். ஆர்எல்டிஓபியில் வந்து அந்த ஸ்டாச்சூட்டில் அந்த ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டில் ரெண்ட் ஆக்டில் சொல்லப்பட்ட கிரவுண்ட்ஸ் தான் காலி பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. அதை மட்டும் தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். அப்புறம் கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ப்ராடர் சிவில் டிஃபென்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கமர்ஷியல் கோர்ட்டில் ஒரு ப்ராடரான ஒரு டிஃபென்ஸை ரைஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபோக்கஸ் ஆன் மெயின்டைனபிலிட்டி. ஸோ மெயின்டைனபிலிட்டி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஜூரிஸ்டிக்ஷனை சேலஞ்ச் பண்ணணும், பார்ட்டியோட ஸ்டேட்டஸை சேலஞ்ச் பண்ணணும், ப்ரொசீஜரல் கம்ப்ளைண்ட்ஸ் கரெக்டாக இருக்காங்கன்னு பார்க்கணும், சட்டத்தில் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றிருக்காங்களான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த பவர்ஃபுல் டிஃபென்சஸ் அதுதான் வந்து உங்கள் கேஸை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். தீஸ் பவர்ஃபுல் டிஃபென்சஸ் கேன் எண்ட் கேசஸ் ஈஸிலி. ஸோ அதை வந்து இந்த பவர்ஃபுல் டிஃபென்சஸ் உங்கள் கேஸை ஈஸியாக முடிவு கொண்டு வரும். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து அடுத்த பாயிண்ட் வந்து டைம் லைனை நம்ம மதிக்கணும். கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு டைம் லிமிட் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் லிமிட்டு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஃபென்ஸ் பண்ணுற ரைட் நீங்கள் இழந்துருவீங்க. காலண்டரில் எல்லா டேட்டையும் குறித்து வச்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக நோட்டீஸ் வரும்போதே குறித்து வச்சுட்டு என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு முக்கியமான ஒரு கீ லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோரம் டிசைட்ஸ் யுவர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. எந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் எந்த விதமான டிஃபென்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணணுன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் வெதர் யூ ஆர் இன் ஆர்எல்டிஓபி ஆர் கமர்ஷியல் கோர்ட் டிட்டர்மைன்ஸ் யுவர் என்டையர் லீகல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அவைலபிள் ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ கேஸு ஆர்எல்டிஓபியில் நடக்குதா இல்லை கமர்ஷியல் கோர்ட்டில் நடக்குதான்றது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லீகல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு கேஸ் நடத்தினீங்கன்னா உங்களுடைய உரிமைகளையும் காக்கலாம், உங்கள் கேஸையும் ஜெயிக்கலாம். இதை தான் நான் வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். சட்டம் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ இந்த விளக்கமோ தேவைப்பட்டால் நம்ம லா சேனலை பாருங்கள்.
ரஸியாக் சட்டம் அறிவோம், ரஸியாக் லா டியூப்னு 2 சேனல் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான வீடியோஸ் இருக்குது. நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சட்ட விளக்கமோ எந்த சந்தேகமாக இருந்தால் அதை தெளிவுபடுத்தி கொள்வதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது கூகுள் குரோமோ ஓப்பன் பண்ணுங்கள். இந்த 2ல் ஏதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரஸியாக் சட்டம் அறிவோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரஸியாக் லா டியூப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அந்த ரஸியாக் சட்டம் அறிவோம் அப்படின்ற டைப் பண்ணதையோ அல்லது ரஸியாக் லா டியூப்னு டைப் பண்ணதை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். நம்ம சேனல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஏராளமான ப்ளேலிஸ்ட்டு ஏராளமான சப்ஜெக்ட் பற்றி ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகமோ அந்த ப்ளேலிஸ்ட் அந்த குறிப்பிட்ட ப்ளேலிஸ்ட்டை குறிப்பிட்டு சப்போஸ் உங்கள் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம்னா அந்த ஆக்டில் சொல்லப்பட்ட அந்த ஆக்டில் உள்ள ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிங்கன்னா அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்கும். அதில் வாடகைதாருக்கு என்ன அட்வைஸு, லேண்ட்லார்டுக்கு என்ன அட்வைஸு, அல்லது என்ன சப்ஜெக்ட்டுக்கு அட்வைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம்ன்ற சேனலை கிளிக் பண்ணுங்கள், அதில் ரஸியாக் லா டியூப்ன்ற சேனலை கிளிக் பண்ணுங்கள், அதுக்குள்ளே உள்ள ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், அதுக்குள்ளே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நமது சேனல் மூலமாக வெளியிடப்படக்கூடிய வீடியோ மூலம் சட்ட அறிவையும் சட்ட நுட்பத்தையும் சட்ட வல்லமையும் நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த நீங்கள் சட்டத்திட்டங்களை அறிவதனால உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல ஒரு உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாடும் உங்களுக்கு வரும். சட்டம் அறிந்தால் அது உங்களுக்கு அது உங்களோட உரிமையை காப்பதற்கு உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஸோ அதனால் சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும் ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனை தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.